தமிழ் சொந்தங்களுக்கும் பாட்டாளி உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். 2025 நம்பிக்கையோடு வரவேற்பு. நாளைய தமிழகத்தின் எதிர்காலத்தை திருத்தி எழுதுவோம், மாற்றத்தை நிகழ்த்துவோம் என்ற உறுதியேற்று தொடங்குவோம். இந்த புத்தாண்டையும் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கம் போல் போராட்ட களத்தில் தான் வரவேற்கு. நாளை தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கம் சார்பாக பசுமை தாயகத்தினுடைய தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை ஏற்க சென்னை வல்லூர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கவிருக்கு. ஆண்டின் தொடக்கத்திலேயே போராட்டத்திற்கான அவசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கவே கூடாத ஒரு கொடூர சம்பவம். அண்ணா பல்கலைக்கழகத்துல படித்துக் கொண்டிருந்த ஒரு பொறியியல் மாணவிய திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி பய கேடுகட்ட ஒரு தெரு நாய் ஆளுங்கட்சி திமிர்த்தனத்தோடு அத்துமீறி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். அவன் ஏற்கனவே கஞ்சா கடத்துறது, போதைப் பொருள் கடத்துறது, ஏன் அவனுக்கு 3 பொண்டாட்டி, அதுல இருந்தே அவனுடைய ஒழுக்கம் தெரிஞ்சிருந்திருக்கும். இப்படியான கஞ்சா கடத்துறது, போதைப் பொருள் கடத்துறது, இதே மாதிரியான பாலியல் சீண்டல் செய்யறதுன்ற தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறான். அத்தனையும் திமுக துணையோட திமுக காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையோட தான் அந்த மாதிரியான செயலையெல்லாம் செய்திருக்கிறான்னு பலருமே குற்றச்சாட்டையும் முன்வைத்துட்டு இருக்கிறாங்க. நாடே அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கான ஒரு பெண்களுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் நடந்த போதும் கூட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக இதை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அதை திசை திருப்புகின்ற வேலையை, அல்ல யாராவது கேள்வி கேட்டா அந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களான்னு திசை திருப்புகின்ற வேலையை மட்டும்தான் பார்க்குதே தவிர, இந்த குற்றவாளி ஞானசேகரனை கைது பண்ணிருக்கிறீங்க, அந்த ஞானசேகரன் சொன்ன அந்த சார் யார் என்ற கேள்விக்கு இன்னைய வரைக்கும் பதில் சொல்லல. காவல்துறை ஆணையர் மூலயமாக கூட அதுக்கு கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து வர்றாங்க. காவல்துறை ஆணையர் சொல்றாரு, போன் ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சு, சாருன்ற ஒருத்தர் இல்லவே இல்லை. அவருக்கு எப்படி அது தெரிஞ்சதுன்றது தெரியல. ஏரோப்ளேன் மோட்ல இருந்துச்சுன்ற வரைக்கும் கமிஷனருக்கு எப்படி தெரிஞ்சதுன்றது தெரியல. அதுலயும் அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு 6-7 கட்சிகள் இருக்கு, அல்ற சில்ற எல்லாம். இந்த விஷயத்தில் கூட வேங்கவையில வாய மூடிட்டு கிடந்தீங்க, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல வாய மூடிட்டு கிடந்தீங்க. இப்ப பெண்களுடைய பாதுகாப்புலயே ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற போது கூட கள்ளமௌனம் சாதிப்பத மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சார் யார், அப்பேற்பட்ட கொம்பை ஏன் அவனை காப்பாற்ற துடிக்குது திமுக என்கின்ற கேள்வி பிறந்திருக்கு. ஆனால் அந்த சாரை பிடிக்கிறத தாண்டி போலீஸாருக்கு மிகப்பெரிய பணியெல்லாம் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் மீது கல்வீசிய அந்த பாட்டியை பிடிக்கிற பணி பெரும் பணி இருக்காட்டுறது. காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை, மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக்க முடியாம தவிக்கிறாங்களோ என்கின்ற கேள்விதான் பிறகு. திமுக காவல்துறையை தப்பா தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி, ஏன்னா காவல்துறை நான் நினைச்சா அடுத்த வினாடி அந்த சாரை எவனோ அவனை முட்டி தட்டி உள்ளார தள்ளிவிட முடியும். அந்த அளவுக்கு திறன் படைத்த காவல்துறை தான் தமிழ்நாட்டு காவல்துறைகள். ஆனா திமுக தன்னுடைய தேவைக்காக காவல்துறையை பயன்படுத்திக்குது. தன் மேல இருக்கக்கூடிய பழிப்பாவங்களை போக்கிக்கிறதுக்காக காவல்துறையை வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே தவிர, உதயநிதி ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இதற்கு பதில் சொல்லணுமா இல்லையா, அதை சொல்றது கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சமூக நீதிக்காக, சாராய ஒழிப்புக்காக களத்தில் முன்னிற்கிறார்களோ அதே மாதிரி பெண்ணுரிமைக்காக பல தடவை களத்தில் முன்னின்றவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஆண்டு 2023 செப்டம்பர் மாதத்துல நாடாளுமன்றத்துல பேசின ஒரு பேச்சு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, தேசிய அளவுல ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது பெண்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையா அவர் பேசின பேச்சு. அதே போன்றுதான் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நீங்க பார்த்தா பிரச்சாரத்தின் போதும் தெரியும், பல கல்லூரியில போய் அவங்க பேசுவாங்க, அதை பார்த்தாலும் தெரியும், அங்க அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை குறித்து விரிவாக பேசுவாங்க. ஏதோ ஒரு அயோக்கிய பைய அந்த AI தொழில்நுட்பத்து மூலியமாலாம் வைத்து உங்களுடைய புகைப்படத்தை தவறா சித்தரிக்கிறான்னா அதை பற்றி சிறிதும் அச்சம் கொள்ளாதீங்க, கவலை கொள்ளாதீங்க, தைரியமா இருங்க என்று அதை எப்படி கையாள வேண்டும் என்ற படிப்பினையை கற்றுக் கொடுத்தவர்கள் தான் பசுமை தாயகத்துடைய தலைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது, தமிழ்நாடு திமுகவுடைய ஆட்சியில எந்த சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கு. இவர்கள் இந்த குற்றச்சம்பவங்களை தடுக்க போறது கிடையாது. ஆனால் அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் என்கின்ற நிலைக்கு நாம் அவர்களுக்கான போதிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். இவன் குற்றத்தை குறைக்க மாட்டானுங்க.
என்னென்னமோ கட்டுக்கதைகள் எல்லாம் கட்டவிழ்த்து வர்றானுங்க. கடைசி வரைக்கும் அந்த சார் எவன்டா அந்த சார்ன்றத சொல்ல மாட்டான். அவனை காப்பாற்ற துடிக்கிறதே அதற்குள்ளாக இருக்கக்கூடிய முடிச்சு என்ன என்கின்ற கேள்விய அதிகமாகிக்கிட்டே போகுது. இன்னொன்னு, மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டம் 3-4 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கி இருக்கிறோம். ஆனால் நேற்று தான் தொடங்கி இருக்குன்னு நான் பார்க்கிறேன். தஞ்சாவூர் பகுதி எல்லாமே மாணவர் போராட்டத்திற்கு 2009 மாணவர் போராட்டத்தினுடைய மையப்புள்ளி தஞ்சாவூர் பகுதி. அந்த தஞ்சாவூர்ல தான் ஈழ போராட்டத்திற்கு திமுக செய்த துரோகத்தை திமுகவுக்கு பாடம் புகட்ட மாணவர் போராட்டம் தஞ்சாவூர்ல தான் முதல்ல தொடங்குச்சு. தொடர்ச்சியா வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம், மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டம், போராட்ட காலத்தில் மாணவர் இறங்கினாங்க. இப்படியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் திமுக தலைவர் நாடகம் நடத்துறாரு. ஒரு மணி நேரம் 1 hour நாடகம். மாணவர்களுடைய சக்தி என்பது அளப்பரிய சக்தி. எப்படி மொழிப்போருக்காக மாணவர்கள் ஈடுபட்டாங்க, அதுல திமுக காரணங்க சம்பந்தமே இல்லாம மொழிப்போர்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல மாணவர்களுடைய தன்னெழுச்சி போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத போராட்டத்தை தான் போராட்டத்தை இன்னும் சொல்லிட்டு தெரியவானுங்க. அதனால அதுல துளியும் உண்மை கிடையாது. அது மாதிரியான போராட்டம் அந்த இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தெலுங்கானா என்கின்ற ஒரு மாநிலம் உருவாவதற்கு முதற் காரணமே மாணவர்களுடைய போராட்டம் தான். அப்படியான ஒரு போராட்டம் மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த சம்பவத்திலும் இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். எப்படி ஒரு மெரினா புரட்சி வெடித்ததோ அதே மாதிரியான ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய சம்பவம். ஏன்னா சக தோழி ஒருவர் இப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சக பெண்மணிக்கான பாதுகாப்பே இங்க கேள்விக்குறியாக இருக்கின்ற போது ஏதோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சுன்னு பார்க்க முடியாது. இதே மாதிரியான திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் செய்த மாதிரியான பொறுக்கித்தனத்துல பல இடங்களையும் பல பேர் பண்ணிட்டு இருக்கிறான். இது ஏதோ அண்ணா பல்கலைக்கழகத்துல மட்டும் நடக்குது, அதனால கண்டாம போயிடுவோம் அப்படின்னு நம்ம கடந்து போய்விட முடியாது. தமிழ்நாட்டின் மூல முடுக்களை எல்லாம் இந்த அவலம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. நேற்றைய தினம் பல கல்லூரிகள்ல மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. நீச்சியாக மாணவர்கள் நாளையிலிருந்து பல போராட்டங்களை கையில் எடுத்து போராடுகின்ற போது அரசிற்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். இத்தனை தலைமுறைகளாக எங்களை ஏமாற்றிய மாதிரி இந்த தலைமுறையும் எங்களை ஏமாற்ற முடியாது என்பதை திமுக அரசுக்கு நாம புரிய வைக்கும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம யார் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லாம போனாச்சில் என்ன நினைச்சு தெரியுமா, போனாச்சில் என்ன பண்ணீங்க, போனாச்சிலும் போராடி இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. போனாச்சில் என்ன பண்ணீங்க, இந்த ஆட்சியில் நீங்க என்னத்தை பிடிங்கிட்டு இருக்கிறீங்க, அதற்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஒரு குற்றவாளியை காப்பாற்ற துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் ஒரு குற்றவாளியை காப்பாற்ற துடிச்சுட்டு இருக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்து நீதி பெற்று தரும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக அரசு இனிமேலாவது திருந்துமேயானால் யாரையும் காப்பாற்ற துடிக்காமல் குற்றவாளிகளை தண்டிக்கின்ற வேலையை தொடங்கணும்.